இது வந்து எல்லா துறையிலும் ஒன்று சேர்ந்து போக்குவரத்து துறையும் சேர்ந்து தானே செஞ்சிருக்கணும். போக்குவரத்து துறையில இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியல, எப்படி திரும்பி போவாங்க? மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்வுக்கு தமிழக அரசு சரியான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றும், கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசுதான் முழு பொறுப்பு எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மனைவி சௌமியா அன்புமணி கொந்தளித்துள்ளார். அந்த அளவுக்கு ஒரு கட்சி மாநாட்டுகளுக்கு இவ்வளவு நாம்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கு மேடம். இப்போ அரசே தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண இந்த விழாவுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தது? அதே மாதிரி இதுல வந்து ஒரு 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது யார் பொறுப்பு? இந்த உயிரிழப்புக்கு யார் பொறுப்புன்னு நீங்க? கண்டிப்பாக அரசாங்கம் தான். பாதுகாப்பை விட நாங்கள் அதிகப்படியான பாதுகாப்பு தான் கொடுத்துருக்கோன்ட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒரு பதிவு வச்சிருக்காரு. அதாவது இந்த மாதிரி ஒரு நிலைமையில 5 உயிர் போயிருக்கிறது இல்ல, இது வந்து எல்லா துறையிலும் ஒன்று சேர்ந்து போக்குவரத்து துறையும் சேர்ந்து தானே செஞ்சிருக்கணும். போக்குவரத்து துறையில இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியல, எப்படி திரும்பி போவாங்க? அவர்களுக்கும் செய்திருக்கணும். வழி எதனா சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க சொல்றாங்க, எங்க பின்னாடியே போலீஸ் வண்டி டிராபிக்ல மாட்டிச்சுன்றாங்க. அப்புறம் என்ன இருக்கு? அவங்க வண்டியே டிராபிக்ல மாட்டியிருக்கு. பொதுமக்கள் வண்டி மட்டும் இல்ல, காவல்துறை அதிகாரிகள் வண்டியே பின்னாடி வந்து டிராபிக்ல நிக்குதுன்றாங்க. அப்ப என்ன டிராபிக் இருந்திருக்காங்க? இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா வருவாடிய சென்ற முறை 4 முனை போட்டியா இருந்தது சட்டமன்றத்தில். இந்த முறை வந்து 5 முனை போட்டியா இருக்கக்கூடிய நிலையில ஃபியூச்சர்ல விஜய் அழைத்தால் அவர்களோட அதெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்யக்கூடிய கேள்வி. நான் வந்து இந்த பகுதியில் இன்னைக்கு இந்த பிங்க்டோபருக்காக வந்த அந்த ஒரு நல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான இது, அதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கேள்வி கேட்டுட்டு அதை பற்றி நீங்க போட்டா நல்லா இருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.